ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இதை நம்ம QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/3/2026 கருணியா ப்ளஸ் KN 616க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீண் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ABC போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாமே வியாழக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 264 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 349, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 885, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 286ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். மிஸ்ஸிங் சீரியல் தான் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் கொண்டு வந்துடுவோம். 5லேருந்து 8 ட்ரா தான் நம்மளுக்கு அதிகபட்சமாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 ட்ராக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே நான் 10 ட்ரா மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் 10 ட்ராக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் அந்த நம்பர் வரல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 நண்பா. 7 இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இந்த ட்ரா 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகி வர நம்பர்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டில் வரும் அல்லது சி போர்டில் போகும். ஸோ இது ஏ போர்டு வீடியோங்கிறதுனால நான் இதை ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 7. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு நண்பா. ஒருவேளை 7 மிஸ் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் 7 அல்லது 9 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பெரிய நம்பருங்கிறதுனால நான் 7 அல்லது 9 கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2, 4, 6ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ 8 தான் மிடில் இருக்குது. அப்போது 8க்கு சிறுசு பெருசு அப்படிங்கிற இதில் நம்ம எக்ஸை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 அல்லது 9 இருக்குது. ஸோ பழைய நம்பராக அல்லது நம்மளுக்கு 9ங்கிற மாதிரி இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 1 by 1 நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணிடலாம். இங்கே நான் 503லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு தேவை 9 நம்ம எடுத்தாச்சு, 7. ஸோ நம்ம மிஸ்ஸிங் சீல் தான் பார்க்குறோம், அதனால் 7. இதில் நம்மளுக்கு 503. ஸோ 7 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 141. இங்கேயும் நம்மளுக்கு 7 இல்லை. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 805. இங்கேயும் நம்மளுக்கு 7 மிஸ்ஸு. அதுக்கடுத்து இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 206. இங்கேயும் நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 001. இங்கேயும் நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங். இப்போ இதில் டோட்டலாக கூட்டினோம்னா நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 5 ட்ரா தான் நம்மளுக்கு அதிகபட்சம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 8 ட்ரா. ஸோ 5 ட்ரா முடிவுலையும் நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங் நண்பா. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க. 815 ரிசல்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல 815. ஸோ 7 நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 286. ஸோ 7 நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 885. 7 நம்மளுக்கு இங்கே மிஸ்ஸிங். ஸோ அதிகபட்சமாக நம்மளுக்கு 8 ட்ரா கால்குலேட் பண்ணணும். ஸோ 8 ட்ராங்கிறப்போ நம்மளுக்கு 5, 6, 7, 8. ஸோ 8 ட்ரா முடிவில் நம்மளுக்கு 7 வரவே இல்லை நண்பா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு 8 ட்ராவிலேயே நம்மளுக்கு 7 வரல. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய ட்ராக்கள் இருக்குது. ஸோ முன்னாடியே நம்மளுக்கு ஒரு 3-4 ட்ரா இருக்குது. ஸோ அதேமாதிரி பின்னாடியே நம்மளுக்கு இங்கே 2 ட்ரா இருக்குது. அதனால் இந்த ட்ரா ரொம்ப பழைய நம்பர்ஸ் தான், அது 7 மட்டும்தான். அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு 7ன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 885க்கு அப்புறம் 349 வந்திருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 264. 7 நம்மளுக்கு மிஸ்ஸிங். ஸோ இந்த 264 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட்டு. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு 7 இருக்கா இல்லையா, இன் அல்லது அவுட்டு. ஸோ 7 தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 7 மிஸ் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு எக்ஸுபடி 9 கிடச்சிருக்கிறதுனால நாங்கள் 9 கொண்டு வந்திருக்கோம். ஸோ 7 அல்லது 9 தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். இப்போ இந்த 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கான நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது பழைய நம்பர்ஸுங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் 77 அண்டு 99 கொடுத்துடலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ABC பாக்ஸ் நம்பர்ஸ் பார்ப்போம். ABC பாக்ஸ். ஸோ டபுளை நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா டபுள் அதிகப்படியான நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்காவது டச்சோடு சேர்த்து இழுத்துடலாம் பிசி வரைக்கும். ஆனால் டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்கும்.
அதனால் வேணும்னா நம்ம வந்து 7 அல்லது 777 சொல்லிட்டு இதில் 10 இதில் 10ன்னு சொல்லிட்டு வேணால் எடுக்கலாம். ஸோ அதை குறைக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு கையில் இருந்து நம்பர் மிஸ் ஆக தான் செய்யும். அதனால் நான் டபுளில் கால்குலேட் பண்ண மாட்டேன். ஸோ எப்போதும் போல் நம்ம சிங்கிளில் தான் கொண்டு வரது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சிங்கிளில் என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 8 0, அப்புறம் வந்து 7 2 6, 7 8 3, அடுத்து 9 8 6, 9 8 5, அடுத்து 9 7 5, அப்புறம் 7 1 4, 7 4 5, 7 4 8, அடுத்ததாக 9 2 1. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். இது ஸ்ட்ரைட் ஃபார்மெட் தான். சில நேரத்துக்கு நம்மளுக்கு உல்ட்டாவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே வந்து பாக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் இப்படி போல் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க பாக்ஸ் நம்பர்ஸ் வந்து 7 8 0 இருக்குது, அப்புறம் 7 2 6, 7 8 3, அப்புறமா 9 8 6, 9 8 5, 9 7 5, அப்புறம் 7 1 4, 7 4 5, அப்புறம் 7 4 8, அப்புறம் 9 2 1ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு தனித்தனி நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரா நம்ம வந்து 2 விதமான ஃபார்மெட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட் கூட குழப்பி மெசேஜ் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. இதில் தனிப்பட்டு எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட். வியாழன் டு வியாழன் வந்த ஒரு ரிசல்ட்டும் வியாழக்கிழமை அந்த ரிசல்ட் நேற்றுக்கானதோ முந்தானத்துக்கானதோ கிடையாது. ஒன்றின் பின் வந்து நம்மளுடைய வியாழன் டு வியாழன் அதாவது கருணையா ப்ளஸ் டு கருணையா ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். ஸோ 7 ஏன் இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 7 இது வரைக்கும் வரவே இல்லை நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 7 வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 26/3/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 616க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.